ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி எப்படி செய்யன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசைக்கு, ஈவன் நீங்கள் ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சுக்க போகிறோம். ஸ்ப்ரவுட்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிறு நான் ஒரு 3 கைப்பிடி போட்டுக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி காராமணி, கூடவே ஒரு கைப்பிடி பிளாக் சன்னா, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, கூடவே வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இம்மர்ஸார் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஓவர் நைட் சோக் ஆகும். நீங்கள் மார்னிங்கில் ஊற வச்சிங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஊற வைங்க. அதுக்கப்புறமா வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கலாம். ஸோ இது ஓவர் நைட் சோக் ஆகிருக்கு. இதை நல்லா ஒரு 2 வாட்டி ரின்ஸ் பண்ணி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இந்த மாதிரி துணி இல்லைன்னா டவலில் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த லென்டில்ஸை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இதை ஒரு மூட்டையாக கட்டிக்கலாம். இப்போது எங்கேயாவது தொங்க விட முடிஞ்சால் தொங்க விடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துலேயே இதே மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 24 hours அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம வைக்கலாம். நம்ம நேற்று மூட்டை கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முளைச்சி வெளியில் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். டு பிகின் வித் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அண்ட் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, ஆனியன் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே சிம்பிளுங்க, அட் த சேம் டைம் வெரி ஹெல்தி. நீங்கள் இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஈவன் ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 to 5 days நீங்கள் சாலடில், ஈவன் அதை சுண்டல் மாதிரி வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஆயில் நிறைய சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 2 டீஸ்பூன் ஆயில் கூட சேர்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒட்டிக்கிட்டு வராது. கிரேவி இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி. உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 வெங்காயம் 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இது கூடவே ஒரு கப்பு ஸ்ப்ரவுட்ஸு, இதை வந்து இன்னொரு வாட்டி நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதையும் சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் ஒரு 1 to 2 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கரெக்டாக இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும். அண்ட் இதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் குக் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். ஸோ 4 விசில் விட்டுருக்கேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் சால்ட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் இது ஒரு 5 minutes போல் நல்லா பாயில் ஆகட்டும். இது நல்லா கொதிச்சு இந்த எல்லா ரா ஸ்மெல்லும் போயிட்டு இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு மேலே வரணும். ஸோ அது வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஃப்ரெஷ் கோரியாண்டர் லீவ்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, இடியாப்பம், ஈவன் ரைஸ்க்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.